ஒரு நிமிஷம் சார், இந்த சேரிங்க ஒரு 2 பேர் இங்க ஏறி வந்தா இழுத்துடலாம் சார். அதை கட் பண்ணி தான் எப்ப எடுப்பீங்க? கஷ்டப்பட்டு சாலையில் ஏற்பட்ட கோர விபத்து. பேருந்தை பிரிக்க பிரிக்க ரத்த வெள்ளத்தில் அலறிய ஓட்டுநர். தேசிய நெடுஞ்சாலையை பதறவிட்ட சம்பவம். ரத்த வெள்ளத்தில் மிதந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில சரக்கு லாரி பழுதாகி நின்னு இருக்கு. இதனால தேசிய நெடுஞ்சாலையுடைய மேம்பாலத்தில இருந்து சர்வீஸ் சாலைக்கு வாகனங்கள் செல்லக்கூடிய வழியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்காமா. இந்த நிலையில தான் சென்னையில இருந்து மதுரை நோக்கி வந்த ஆமணி பேருந்துகள் 3 ஒன்றோடு ஒன்று ஒண்ணுக்கு பின் ஒன்னா மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதுல பேருந்துல பயணிச்ச 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து தகவல் அறிஞ்சு வந்த வேப்பூர் போலீசார் மற்றும் அந்த பகுதி மக்கள் காயம் அடைஞ்சவங்களை மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆமணி பேருந்துல சிக்கிக்கிட்ட ஓட்டுநரை 2 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா மீட்டிருக்காங்க. வேப்பூர்ல தேசிய நெடுஞ்சாலையில மேம்பால கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு வரதால இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த விபத்து தொடர்பா போலீசார் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.